யெகோவா தேவனே என்பவர். கலக்கமில்ல பயமில்ல வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்ல பயமில்ல வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பவர், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுத்தி என்னை காக்க கண்மலை. அமர்ந்திருந்து தேவன் என்று அறிகிறோம், அவர் கரத்த வலிமை என்று பார்க்கிறோம். அமர்ந்திருந்து தேவன் என்று அறிகிறோம், அவர் கரத்தில் வலிமை என்று பார்க்கிறோம். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடுகிறேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடுகிறேன், கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என்பவர், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுத்தி என்னை காக்க கண்மலை. காலதார புதிய திரும்ப தருகிறேன், காலமெல்ல கருத்த என்னை காக்கிறேன். தருகிறேன், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறேன். வலப்புறம் இடப்புறம் உள்ளதினா, உன் வார்த்தையான என்ன திருத்தி நடத்துவேன். வலப்புறம் இடப்புறம் உள்ளதினா, உன் வார்த்தையான என்ன திருத்தி நடத்துவேன். நீரே என்பவன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுத்தி என்னை காக்க கண்மலை. நீரே என்பவன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுத்தி என்னை காக்க கண்மலை. எங்களை சுத்தி ஒரு கண்மலை இருக்குப்பா. எவ்வளவு ஆபத்து எங்களை ஆண்டவரே தொடர்ந்தாலும், ஆண்டவரே மனுஷன் மூலியமா சத்துரு மூலியம் வந்தாலும், ஆண்டவரே எங்களை சுத்தி ஒரு கண்மலை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, ஆண்டவரே எங்களை காக்கிற தேவன். நீ உறங்குவதில்லை தூங்குவதில்லைன்னு சொல்லிக்கிறே தகப்பனே. அப்பா அவங்க நன்றி சொன்ன. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்ற
ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு எங்க ஆத்துமா ராஜா எத்தனை நன்மைகளை சேர்ந்தீங்கப்பா, எத்தனை காரியங்கள் எங்களுக்கு தீமை வரும்போது எங்களுக்கு நன்மைகளை முடிச்சுட்டியாப்பா. அப்பா அங்க முடிச்சுதான் நன்மைக்காக நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி 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 ராஜா. அப்பா நன்றி நன்றி நன்றி. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரோ ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரோ ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. இருளாக வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரிட்ட வாழ்க்கையில ஜீவனானிரே. இருளாக வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரிட்ட வாழ்க்கையில ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, இல்லாம வாழ முடியாது. கண்ணீர் சிந்தி நேரத்திலே தாயமானிரே, நான் காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. நான் கண்ணீர் சிந்தி நேரத்திலே தாயமானிரே, நான் காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. நீங்க இருக்கிறனால அந்த ஜீவனா இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பன சத்துரு போடுற திட்டம் தாண்டவங்கள எல்லாம் நிர்மூலமா ஆக்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே அவங்க எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் என் ஒன்று நிர்மூலமா போடுது நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே தலை நிம்மராதால எங்களை தலையை உயர்த்தி வைக்கிறப்பா. ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவரே சமூகத்துல எங்களை நிறுத்தி நன்றி நன்றி. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு
பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நலவின நேரங்களில் தங்கிடையா, எந்த நலவின நேரங்களில் உங்கள் திருவை தங்கிடையா. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு ராஜாவின் நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. அல்லேலூயா, 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 பரிசுத்த பாதபடியில் குடும்பம் எல்லாம் கர்த்தர் நம்மை நினைத்து விட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற தேசத்தை அவரே தேசம் கேள்விக்கு கண்டதை சொல்லுங்கள். ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் எல்லா மனுஷனும் ரசிக்கப்படுவது, எல்லா சபையின் ஆராதனைகளையும் மாற்றுவது,
அதனாலே சிறப்பான ஜனங்களுடைய பிரசன்னத்துல போய் ஒரு பெரிய எடுப்புகளை காண எங்களை முக்கியமாக ஏற்படுத்தும் தேசத்தின் தலைவர்களை ரசித்து வழிநடத்தி ஆசிரியர் எங்களை முக்கியமாக இந்த பாடப்படியில் வழிநடத்தி ஆசிரியர் சங்கீதம் 63வது சங்கீதம் 63. சங்கீதம் 63. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து ஒரு நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். என் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனை களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூமா. ஒன்னுலேருந்து 5 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் மகிமையையும் கண்டே. ஜீவனை பார்க்கல் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கரிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீத தியானம் மகள் ஷீலா தான். கரங்களை தட்டி வரவேற்போம். என்ன பண்ணிட்டேன்? சங்கீதம் 63:1 அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதுதான் தியானிக்க போறோம் நம்ம இன்னைக்கு. அதிகாலையில நம்ம தேவனை தேடனா என்னென்ன நன்மையை பெறுவோம்? நம்மை தேவனை கண்டறியத்தக்க நேரமும் அதிகாலை நேரம் தான். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
கர்த்தரை கண்டறியத்தக்க நேரம் வந்து அதிகாலை நேரம் தான் ஏசாயால சொல்லியிருக்கு. அதேமாரி நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேவனை சிநேகிக்கிறவரை அவரும் சிநேகிக்கிறாரு. அதிகாலையில் அவரை நம்ம தேடனா அவரை கண்டறிவோம். நம்மளுக்கு அதிகாலை ஜெபத்தை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்து முன்னோடியாக காமிச்சிருக்காரு. ஆதியாகமத்துல 32ஆம் அதிகாரம் 24லேருந்து 28 வரைக்கும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24லேருந்து 28 வரைக்கும். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடி யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிற்று. அவன், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னை போக விடேன் என்றார். அவன், உன் பேர் என்னென்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவன், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு வந்து ஒரு மரண பயத்தோட தான் அந்த இடத்துல இருப்பார். அவங்க அண்ணனை அவர் எதிர்கொள்ளணும். அவருடைய குடும்பத்தை 2 பாகமாக பிரிக்கிறாரு. பிரித்து அண்ணனுக்குன்னு ஒரு பரிசை எடுத்து வைக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு போராட்டம். குடும்பத்தை தாண்டி அந்த பக்கம் விட்டுட்டு இவர் மட்டும் தனிச்சு அதிகாலை விடிய மட்டும் போராடுறாரு. தேவனோடு போராடுறாரு. அவர் போராடி அவர் வந்து யாக்கோபுனா எத்தன் அந்த பேரையே தேவனோட அதிகாலையில போராடி இஸ்ரவேல்னு மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெறாரு. அதே மாதிரி நம்ம அதிகாலமே தேவன்கிட்ட போராடினா தேவன் நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றி போட்டு நம்மளே இஸ்ரவேல் மாதிரி ஒரு ஜெயம் உள்ளவராய் மாற்றுவார். அதுக்கப்புறம் யாக்கோபு வந்து எத்தனாவே இல்லை, இஸ்ரவேல் ஜெயம் உள்ளவனாய் இருந்தாரு. நம்ம அதிகாலையில தேவனை தேடனா தேவன் வந்து நம்மளுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை தருவாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2-3. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கண்களின் மேல் சேலம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆபிரகாமுடு நம் சொந்த ஒரே குமாரன் தான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அது வயதாகி பிறந்தவர். ஈசாக்க அவர் பலியிடுறதுக்கு அதிகாலமே ஏந்து போறாரு. அப்ப அதிகாலையில நம்மளை பலியிட்டா கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஈசாக்கு பதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவர் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு மூலம் அவருடைய சந்ததி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறிச்சு. நம்மளும் ஆபிரகாமை போல அதிகாலமே கர்த்தரை தேடனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில தீய விஷயங்களை நம்ம பலியிட்டா கர்த்தர் கண்டிப்பா நம்மளையும் பெருக பண்ணுவாரு. யாத்திராகமம் 34:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதினேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்திருந்தேன். அங்க மோசைய கர்த்தரே அதிகாலையில வர சொல்றாரு. நம்ம அதிகாலையில எழுந்திரிச்சு கர்த்தரை நோக்கி அவருக்காக காத்திருந்தா நம்மளுக்கு தைரியம் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்ம மனதில் அது பதியும். நம்ம மனதுக்கு ஒரு ஆறுதலான தேவ வார்த்தை வரும். அந்த இடத்துல அவர் உடைத்து போட்ட கற்பனைக்கு பதிலாக தான் கர்த்தர் வந்து கொடுக்குறாரு. அதிகாலமே நம்ம தேவனை தேடனா கர்த்தர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மன உறுதியை கொடுப்பாரு. அவர் நம்மளோட பேசி நம்மக்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல கொடுப்பாரு. மோசேக்கு கொடுத்த மாதிரி அதிகாலையில மோசே
தனித்து தான் போறாரு சீனாய் மலைக்கு. அங்கதான் கர்த்தர் அவரோடு பேசி புதிய கற்பனைகளை கொடுக்கிறாரு. தேவனே சொல்றாரு, அதிகாலையில என்னை தேடு, ஆயத்தமாயி வா. நம்ம அதிகாலைனா உலகப்பிரமாவும் சரி, பைபிளும் சரி, அதிகாலைன்றது விடியற்கால 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான். அந்த டைம்ல நம்ம தேவனை தேடனா தேவன் வந்து நம்மளோட நிறைய பேசுவாரு. நமக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளை மாத்தி போடுவாரு. அடுத்தது வந்து தேவன் வந்து சகாயம் செய்கிறவராய் நமக்கு இருக்கிறாரு. யோவான் 20:1. இல்ல புலம்பல் 3:22, 23. நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவை காலைதோறும் புதியவைகள். நம்ம தேவனை நோக்கி காலையில நம்ம ஜெபம் பண்ணா அந்த நாளுக்கு இருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய கிருபையை கொடுப்பாரு. சங்கீதம் 46:4-5. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நம்ம மன போராட்டத்தோடு இருந்து தேவனை நோக்கி நம்ம, ஏசப்பா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, இந்த மனக்குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி யாக்கோபை போல நம்ம விடாமல் ஜெபித்தா தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருப்பார். அந்த நாளை நமக்கு புதிய கிருபை கொடுத்து அந்த நாளை நம்மளை பலப்படுத்துகிறாரு. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனும் மரியாள் கல்லறைக்குள் வந்து கல்லறையை அமர்ந்திருந்த கல்லை எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார். கல்லறை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டுக் கண்டால் உடனே அவர் ஓடி சீமோன் பேதுருவிடத்திற்கு, இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷ்யருக்கு போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். மகதலேன் மரியா இயேசுவுடைய அந்த கல்லறையை நோக்கி எப்போ போறாரு? அதிகாலமே போறாங்க. அதிகாலையில போய் அந்த கல்லறையை பார்க்குறான். அந்த இடத்த போக முடியுமா? எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போனோம். ஆனா அதிகாலமே இருட்டோடு போறாங்க மகதலேன் மரியா. இருட்டோட போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்லை, ஏசி இல்லை. அதே யோவான் 20:15-16. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தம். அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? ஏசி இல்லைன்னதுமே அழுகுறாங்க. அந்த கண்ணீரை தேவன் அந்த இடத்துல மாத்துறாரு பாருங்க. அவங்க தேவன் வந்து கூப்பிடுறாரு மரியாளேன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தேவன் உயிர் தெழுந்து முதல்ல காட்சி யாருக்கு கொடுத்தாங்கன்னா மகதலேன் மரியாவுக்கு தான். நம்ம தேவனை வந்து காலையில தேடனா தேவன் கண்டிப்பா நம்மளோடு இடைப்பட்டு நம்மளோடு பேசுவார். மகதலேன் மரியா கிட்ட பேசுன மாதிரி அவர் நம்மளோடையும் நேரடியா பேசுவார். அதே யோவான் 20:20. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஏசப்பா இறந்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, உடலை காணன்ட்டு சீஷர்களும் சரி மகதலேன் மரியாளும் சரி ஒரு துக்கத்துல இருக்காங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த அழுகிய தேவன் சந்தோஷமாய் மாத்துகிறாரு. இதே மாதிரி நம்ம அதிகாலையில தேவனை நோக்கி அவரோடு மன்றாடி அவர்கிட்ட நம்ம போராடினா தேவன் வந்து முதலாவது நம்மளுக்கு புதிய கிருபை தருவார், அந்த நாளுக்குரிய கிருபையை தருவார். அடுத்தது சகாயத்தை தருவார்.
மூன்றாவது நம்ம கண்ணீரை மாற்றி போடுவார். அதிகாலையில நம்ம எழுந்திரிச்சு தேவனோடு கூட இருந்தா தேவன் கண்டிப்பா நம்மளுடைய அனைத்து சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். கத்துதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை. யாக்கோப்பு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்? மத்திய 23:2 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்போ இந்த செய்தியை நம்ம கேட்டோம், ரொம்ப அருமையான செய்தி. அதிகாலையில தேவனை தேடுகிறது. தேடுறமா? இப்ப நான் சொன்ன இத்தனை ஆசீர்வாதங்கள் அதிகாலையில தேடினா கிடைக்குதுன்னு, அதை நான் பெற்றிருக்கிறேன்னா? நான் பெறாத ஒண்ணு உனக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்முடைய குறைகளை நாம சுட்டி காட்டணும். நம்ம என்ன பண்ணல? அப்ப இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணல இல்லையா? தேடனா கிடைச்சிருக்கோம். அதை தேடி இருந்தா எப்ப தேடி இருக்கணும்? அதிகாலை 6 மணி கிடையாது. ஆறு மணிக்கு ஏஞ்சி ஜெபிக்கிறவன் தடுமாறுவான். அவன் ஜெபிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. விடியற் காலையில நீ சொன்ன மாதிரி 3 மணியெல்லாம் ஒரு சரியான நேரம். யாக்கோப்பு ஜெபித்தது ராத்திரி ஜெபம். காலை வரல என்ன பண்ணாம ஜெபித்தான். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொன்னார். அப்ப தேவனை தேடும் போது கண்டடைகிறது நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான், இல்லையா? தேவைகளை எல்லாம் நாம தேடுமா? இப்ப பாருங்க, வசனம் எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு 2 அடி. எத்தனை அடி? எனக்கு வசனம் தெரியும், நான் செய்யல, எனக்கு எத்தனை அடி? நமக்கு எத்தனை அடி கொடுக்குறது? அவன் சொல்றதை நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த சங்கீத தியானன்றது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறதுக்காக கிடையாது. அப்போ எவ்வளவு இந்த செய்தியை நான் சொல்லும்போது எனக்குள்ள நான் குத்தப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய தவறுகளை நான் எவ்வளவா நான் பார்க்கிறேன். அப்போ தேவன் எனக்கும் பேசுவார். பிரசங்கம் பண்ணும்போது அது உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான். எனக்கா இப்ப அந்த பிரசங்கத்துல தராசுல நான் நிக்கப்பட்டா சரியா இருப்பேனா? நான் சரியா இருப்பேனா? நான் சொல்லுவேண்ணா, அதிகாலையில நான் டெய்லி தேடுறேன், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நான் என்ன பண்றேன் நம்மளால சொல்ல முடியுமா?
இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னா அப்போ வசனம் தெரிஞ்ச நம்ம செய்யறது என்ன பண்றது? மீறுதல் தானே அது. இது மீறுதலா இல்லையா? ஆ இப்போ இந்த மீறுதலுக்கெல்லாம் என்னதான் பலன்? ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதமே அதிகாலையில தான் இருக்கு. கவனி, நம்ம செய்யாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தூக்கமே நடுராத்திரிக்கு போயிடுது. 12 மணி, 1 மணி, 2 மணி, இதில் படுத்தவொன்னே தூங்க போகிறதும் கிடையாது. உருண்டு பறந்து ஆகிறதுக்குள்ள அது 3 மணி ஆகுது. அப்போ அயர்ந்த நித்திரை வந்தால் காலையில் என்ன எழுப்புனாலும் எவ்வளோ உருட்டு பட்டினாலும் அங்கே எழுந்திருக்க முடியாத நிலை இருக்கு. கவனிங்க, தேவன் வகுத்த நியமனம் ராத்திரில மனுஷன் தூங்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? தூங்கணும். உனக்கு எல்லாம் மைண்ட் எல்லாம் தெளிவா இருக்கணும், தெரிந்த சிந்தை இருக்கணும், உன் சரீர சுக ஆரோக்கியத்துல நீ வளர்ந்து இருக்கணும். எல்லா நிலையிலையும் ஒரு தேவன் கொடுக்கிற சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக ஒரு செய்தியை நீ ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீ தூங்கணும் இல்லையா? கவனிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை தானியேலை குறித்து நீங்க படிக்கலாம். ஞானிகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டாச்சு நேபுகாத்நேச்சாரால. ஞானிகளை எல்லாம் கொலை செய்யணும்னு சொன்ன உடனே அந்த தேசத்து அதிகாரிகள் யாரை தேடுறாங்கன்னா முதல்ல தானியேலை தான் தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? இவன் அடிமையா போனவன், ஏற்கனவே பட்டத்துல அந்த ஆட்சி பீடத்துல இருக்கிறவனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனெல்லாம் விட்டான். யாரை தேடுறான்? சத்துருக்கு தெரியும் யார் ஞானவான்கள்னு இல்லையா? இப்ப அவன் கேட்கறான், சமயோசித புத்தியோட கேட்கறான், எதுக்காக இந்த சட்டம் அவசரமா பிறப்பிக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, என்ன தேவை, ஏன் இது போலலாம் பண்ணாரு ராஜான்னு கேட்கும்போது அவன் இது போல ஒரு சொப்பனம் கண்டாரு, அர்த்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லை, அதனால ஞானிகள் எல்லாம் கொலை சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. இப்போ கேட்கறான், கொஞ்ச காலம் தவணை கொடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க. யாரை கொல்ல சொல்லி சட்டம்? அவனும் அதுல ஒருத்தன். இவன் சொப்பனத்துல தேவன் வெளிப்படுத்தினால அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலையும் அவன் நிம்மதியா தூங்கினாயா? யாரு யாரு? அவனை தூக்கத்துலதான், சொப்பனத்துலதான் அவனுக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நமக்கு என்ன கிடையாது, சரியான தூக்கம் இல்லை. அப்படியே தூங்கினா கூட வர டிஸ்டர்பன்ஸ் பார்த்தா தேவனால வர்றது கிடையாது, அது பிசாசுனால வர்றதுதான் இருக்கு நிறைய காரியங்கள். அதனால்தான் சொல்றான், இன்னைக்கு உலக பிரகாரமும் சொல்றான், நல்லா தூங்கி என்ன பண்ணுங்க, உங்க மனசை நீங்க நல்ல நிலையில வச்சுங்க. அதனால்தான் சொல்லுவாங்க, நைட்ல போகும்போது வேதத்தை வாசிங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடுங்க, கொஞ்ச நேரம் துதிங்க, அதுக்கு பிறகு படுக்கைக்கு போங்க, அப்போ உங்களுடைய தூக்கம் நல்ல நிலையில இருக்கு. அதிகாலை என்பது நிச்சயமா நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காரியம் அல்ல. அதிகாலை ஜெபம் இல்லாத கிறிஸ்தவனால தன் பிரச்சனையை ஜெயிக்கவே முடியாது. நாளை என்று தள்ளி போட முடியாது. நாளை என்பது உனக்குரியது அல்ல. அப்ப ஒவ்வொரு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருப்பாரானால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை சந்திப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். எத்தனை பேர் படுக்கையில தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு படுத்துட்டு காலையில ஏஞ்சிக்கும் போது தேவனோடு கூட உறவை வச்சு ஏஞ்சிக்கிறீங்க. நீதிமொழிகளை சொல்றான், நிலையான பொருட்கள், பொண்ணும் பொருளும் மட்டும் இல்ல, நிலையான பொருட்களும் என்கிட்ட இருக்குன்றான்.
இதை யாருக்கு தர்றாருன்னா அதிகாலையில தேவனை தேடுகிறவர்களுக்கு தர்றாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது தாகத்தை போல தீர்க்க முடியாததாக இருக்குது இல்லையா? இந்த வெயில் நாட்கள்ல எவ்வளவு குடிச்சாலும் தண்ணி தாகம் தீர்க்கலன்ற மாதிரி நம்ம பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா தீர்க்க முடியல. அப்ப முன்னாடி தாகம் தேவன் பேர்ல இருந்ததுனால யாரை தேடினா? எவரை தேடல? அவனை போல ஒரு வேலை உள்ள ஒரு மனுஷன் நம்மன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கு எதிரிகள் அதிகம், அவனுக்கு பிரச்சனைகள் அதிகம், அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த பொண்டாட்டிங்க அதிகம், பிள்ளைங்க அதிகம், அவனுக்கு கூடவே இருந்த சத்துருக்கள் அதிகம். அவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் யாரை தேடினான்? தாவீதினுடைய அனுபவம் சாதாரண நிலையிலிருந்து அவன் அவ்வளவு பெரிய உயர்ந்ததுக்கு காரணம் அவன் சொல்றான், ஒரு நாளையில 7 முறை நான் கர்த்தரை துதிக்கிறேன். நமக்கு ஒரு நேரம் கூட நம்ம சொல்ல முடியல நம்மளால. நம்ம கர்த்தரை தேடுற நேரம் என்ன நேரம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வீட்லயும் தேட முடியல, நேரம் இல்லை. சபைக்கும் நம்மளால சரியா வந்து என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அப்ப என் தாகம் எப்பதான் தீரும்? என்னை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டம் எப்ப நிறைவேறும்? நான் வனாந்தரத்திலே அலைஞ்சினே இருக்க வேண்டியதானே? எப்பதான் எனக்கு கானானின் ஆசீர்வாதம்? எனக்கு எப்பதான் கானானின் ஆசீர்வாதம்? எல்லா பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு எடுத்ததுக்கு கானானுக்கு தானுங்க. நான் எங்க வரணும்? நான் எங்க இருக்கணும்? எந்த ஆசீர்வாதத்துல இருக்கணும்? ஆனா இன்னைக்கு வரணும் நான் வனாந்தரத்துல அலையிற மாதிரி தான் அலைஞ்சு நிற்கிறேன். எதுக்கு அலையிறேன்னே புரியாம அலைஞ்சு நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தூக்கம் அந்த நேரத்துக்கு இல்லை, சாப்பாடு அந்த நேரத்துக்கு இல்லை, அங்க உறவுகள் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, பேசுறதுக்கு கூட நேரம் கிடையாது. அப்படியே வந்தா பேசுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு டயர்டு என்ன பண்ணுது, படுத்தா போதுன்ற நிலையில இன்னைக்கு என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குன்னா யாருக்காக? நான் எங்க ஓடினுக்கிறேன்? எங்கதான் ஓடுறேன்? அதிகாலையில தேடுங்க, கவனிங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, கட்டாயம் எழுப்பு. அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாது. 2 ஆப்ஷன் இருக்கு அந்த நேரத்துல. திடீர்னு நான் எழுப்பும் போதெல்லாம் பார்ப்பேன், 1:30 மணி, 1:15 மணி, 1 மணி, 12 மணி, இப்படி எழுப்பி விட்டுருவேன். நேரம் வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நேரத்தை தான் பார்ப்பேன். இப்போ அங்க நின்று யோசிப்பேன், இப்படி போய் படுக்கலாமா இல்லைன்னா அப்படியே உக்காந்து. ஏன்னா அதிகமா நைட்ல படுத்தா ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஏஞ்சி போக மாட்டேன். அப்படி எழுப்புனாருன்னா ஏஞ்சிட்டேன்னா ஒரு காரியம் இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போய் உக்காந்துட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலாம் வருவ முடியும். எதுக்காக ஜெபிக்க வைக்கிறாரு, யாருக்காக ஜெபிக்க வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய லிஸ்டா போகுது. ஒருவேளை மற்றவங்க தூங்கலாம், நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியாது. சில காரியங்கள் சில இழந்து தான் ஆகணும். தேவனுக்காக இழக்கிறதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் மாறும். அல்லேலூயா. அப்ப அதிகாலையில என்ன பண்ணுவோம்? வறண்டு போன என் வாழ்க்கை, வறட்சியான என் வாழ்க்கை வயல் நிலமா ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேண்டுமானால் ஒரு நாளை தேவனை நான் சந்திக்காம எந்த காரியத்தையும் செய்கிறது சரியானதா இருக்காது. ஒரு நாள் என்ன பண்ணலாம்? சங்கீத தியானத்தை எடுத்தவங்களா இருக்கட்டும், கேட்டவங்களா இருக்கட்டும், தேடுவோம், குறைகளை போக்கிக் கொள்வோம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நடிகரோட ஸ்தோத்திரம் பண்ண அவனிங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க. இப்ப இல்ல, ஆண்டவருக்குள்ள வரும்போது ஒரு ஊழியத்தின் பாதையில என்னை நடத்தும் போது
ஆண்டவருக்காக ஒரு பெரிய சேனை எழுமணும்னு தான் என்னுடைய ஆசை. என் தரிசனமும் அதுதான். சில நேரங்களில் உங்களை பேசுகிறேன், ஆனால் கடிந்து கொள்கிற அளவுக்கு நான் கடிந்து கொள்ளலைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அப்படி கடிந்து கொள்ளாதனால நீங்கள் அப்படி மந்தமாக இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கவனி, காலத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? காலத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய நாட்கள் பொல்லாதது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? போன வாரம் ரவி சொல்லிட்டு, ஐயா ரொம்ப வெயிலா இருக்குதுயா, மழை வரணும், ஜெபம் பண்ணிய. அரசாங்கம் ஒன்று சொல்லினுக்கு, எல் நினோ. எல் நினோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பேசு. படிச்சவங்க நீங்க தான். நான் நீ படிச்ச அளவுக்கெல்லாம் நான் படிக்கல. எல் நினோன்னா என்னங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கால நிலை மாற்றம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? கடல்ல, கடல் அடி நீரோட்டத்திலிருந்து. இப்போ கடல் மட்டம் மேல 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த சூடு அதிகமாகி இருக்கு. இது இப்படியே போனா 2 அடி மேல வந்துடுமா? 2 அடி மேல வந்தா சென்னை எல்லாம் கீழே போய். இப்படி சொல்றாங்க. சென்ட் தாமஸ் மவுண்டே ஒரு குட்டி தீவு மாதிரி மேல சின்ன ஒரு இடம் தெரியும். அது வரல, எது மூட போகுது? நிறைய தீவுகள் காணாம போயிடும். வெயில்னால வறட்சி ஒரு பக்கம், தண்ணி 2 பக்கமா பிரிஞ்சு இருக்கு. ஒண்ணு கடல், இன்னொன்னு பனிமலைகள். எப்படி இருக்கு? கடல் மட்டம் சூடு அதிகமாக சுத்திரமா இருக்கிற மழைக்கு காரணமா இருக்கிற காடு மரங்கள் எல்லாம் திடீர்னு பத்தின்னு எரிஞ்சு என்ன பண்ண போகுது? இப்ப அது நடந்துன்னே வருது நிறைய இடத்துல. அனல் அதிகமாக ஆக ஆக உஷ்ணம் அதிகமாக ஏற ஏற பனிமலைகள் உருக போது. உருகுனா மழை இல்லாத காலகட்டத்தில் வெள்ளங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் ஊருக்குள்ள பாஞ்சு அடிக்க போகுது. இந்த வெயில் வறட்சி ஒரு பக்கம் அடிக்க போகுது, வெள்ளங்கள் ஒரு பக்கம் அடிக்க போகுது. இதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலைகள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு 3 காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். சொல்லவா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. அப்படியே கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் என்ன பண்ண மாட்டாரு? எது இருந்தா? ரத்தத்தின் முத்திரை, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருந்தா ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய அந்த சங்கார தூதன் எங்க வரமாட்டான். அப்ப அழிவு ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் தேவ ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. யார் பாதுகாப்பாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. சரியா? 2வது எசேக்கியேல் 9வது அதிகாரம் 6ல இருந்து வாசித்து.
முதியோரையும் ம்? முதியோரையும் ம் வாலிபரையும் ம் கன்னிகைகளையும் ம் குழந்தைகளையும் சரி ஸ்திரீகளையும் ம் சங்கரித்து கொண்டு போடுங்கள். ம் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று ம் என் காதுகள் கேட்க சொன்னார். சரி அப்பொழுது ம். அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த எங்க ஆலயத்துக்கு அண்டர்லைன் பண்ணிக்க அதெல்லாம் சரி மூப்பர்களுக்கு துவக்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க எங்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஒண்ணு சொல்றான் அந்த நெத்தில அடையாளம் போட்டு இருக்கிற யாருக்கிட்டையும் போகாதீங்க. அந்த அடையாளம் இல்லாதவர்கள் மேல அந்த அழிவின் காரியங்கள் 2வது காரியம் வருது. மூணாவது இன்னொரு பிரச்சனை வெளிப்பத்துல 16:9 பார்த்தீங்கன்னா அப்பொழுது ம் மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இனி வருகிற நாட்கள்ல வெயில் எப்படி ஏறப்போகுது? ஹலோ, இந்த வெயில் நாட்கள்ல சாதாரணமா பார்த்தீங்கன்னா வாந்தி, பேதி, மஞ்சக்காமாலை, கட்டிகள், கேன்சர் வியாதிகள், இப்படி பற்பல வியாதிகள் பெருக போகுது. வர நாட்கள்ல இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 21:36, நான் திரும்பி எச்சரிக்கிறேன் சபைக்கு. லூக்கா 21:36. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு யார் தப்பிப்பான்? அப்ப தப்பிக்கிறதுக்கு 3வது ஒரு காரியம், எபேசியர் 1வது அதிகாரம் 12-13. ஆலோசனை கண்டதாக எல்லாவற்றையும் கடைபிடிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அண்டர்லைன் பண்ணிக்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால, இந்த பரிசுத்த ஆவியானோட முத்திரை இல்லைன்னா நீ தப்பவே மாட்ட. என்ன பண்ண மாட்டேன். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பெரிய காரியம். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்க போகுது? தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. நாம நினைக்கிறோம் இப்போ தேவன் கொடுத்திருக்கிற அந்த காலங்களை நீ கர்த்தருக்குள் உன்னை பிரயோஜனப்படுத்திக்கொண்டா தப்பிப்ப. வெனிசுலா நாட்டில் வந்த பூகம்பத்தை கொஞ்சம் கவனிச்சு பாரு. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது 300 பேர் செத்தான், 200 பேர் செத்தான், 250 பேர், லட்சக்கணக்கான பேர் செத்து இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிபுணர்கள் பயப்படுறாங்க. சடுதியான இன்னும் அந்த பில்டிங்குக்குள்ளேயே இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து போய் புதைஞ்சு போய் கிடக்கிறது. ஏராளமான ஜனங்கள் என்ன பண்றாங்க? நான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு 2004 எப்படி சுனாமி வந்ததோ இதெல்லாம் சாம்பிளாம். இதெல்லாம் இனி வரப்போது இதை விட பெருசா தான் இருக்க போதே தவிர இதை விட குறைவான காரியத்தெல்லாம் நீ பார்க்க முடியாது. இனிமேல் வர பிரச்சனைகள் என்ன பண்ண போகுது? அப்ப வந்ததெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. உங்களுக்கு இந்த எச்சரிப்பை நீ கையாண்டு தேவ பிரசன்னத்துல உன்னதமானுடைய மறைவுக்குள் உங்களை வைத்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் நம்மை எல்லா நிலையிலும் பாதுகாத்து நடத்துவார்.
இல்லை ஆண்டவர் ஏன் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு கேள்வியெல்லாம் கேட்க யாராலும் முடியாது. ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு முதல்ல. இதனுடைய பயங்கரத்தை நான் பார்த்த போது இது சாதாரணமான பயங்கரம் கிடையாது. இப்போ சொல்ற விஞ்ஞானிகள் சொல்ற எல்னினோ இது பயங்கரமான டேஞ்சரஸ், அதாவது பல அணுகுண்டுகளை விட மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அணுகுண்டு, இந்த எல்னினோ. ஒன்று கடல்ல இருந்து ஆரம்பிக்க போது, இல்லைன்னா பனிமலைகள்ல இருந்து இது பிரச்சனைகளை கொண்டு வர போது, 2 இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் உருவாக போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அழிவு என்ன பண்ண போகுது. அதுவும் சொல்லிட்டாங்க 1977 ஆரம்பிச்சது. இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 29 வருஷங்கள் ஆயிருக்கு. 2004 சுனாமி வந்தது. இப்போ இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கலசங்கள் அந்த எல்லாம் கொட்டப்படும் போது, எக்காலங்கள் ஊதும் போது நடக்க போகிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இனி நடக்க போகுது. இதெல்லாம் இனி நடக்க போகுது. இதை முடிஞ்சது கிடையாது, நடக்க போகுது. அப்ப நடக்க போகிற கடைசி காலகட்டத்துல தான் நாம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நீ உண்மையில படிச்சினா என் உடம்பு நடுங்கி போச்சு. ரொம்ப நேரம் தூக்கம் வராத அந்த சோப்பாலேயே சாஞ்சி உக்காந்துட்டு. அப்படி ஒரு பயத்தை எனக்குள்ள அது கொண்டு வந்துருச்சு. ஜனங்களுடைய நிலைகளை பார்த்தா இன்னைக்கு ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. நோவா காலத்துல இருந்த மாதிரி ஜனங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஏனோ தானோன்னு போயின்னு இருக்குது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணா இந்த ஆபத்துகள் நிகழக்கூடிய ஒரு கடைசி காலம். அதாவது பேதுரு எல்லாம் வாழ்ந்தது கடைசி காலம், இது கடைசி நாட்களுக்குள் வாழ்ந்திருக்கேன். கடைசி மணி நேரத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? தேவனுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கு. அதற்கு முன்னதாகவே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிகள் வருகிறதற்கு இன்னைக்கு ராஜாங்கங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்குது. இப்ப யாருக்கு தான் அவங்க சிங்காசனத்தை அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாக்களும் அந்திகிறிஸ்துக்கு தான் சிங்காசனத்தை அமைக்கிறாங்க. இன்னொரு முறைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் உலகத்தினுடைய காரியங்கள் இன்னைக்கு எப்படி நடக்குதுன்றதை நாம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த செல்போன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு இது இல்லாத இடமே கிடையாது. பெரிய வளர்ச்சி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் எல்லாம் எது அதிகமா வளைஞ்சிருக்கு? ஒருவேளை விவசாயம் வேளாண் துறை வளைஞ்சிருந்தா அவங்க சொல்றாங்க, ஒரு வீடு இன்னைக்கு பில்டிங் எத்தனையோ கோடி வாங்குறது 15,000 ரூபாயில வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு சாப்பாடு 27 பைசாக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ஆனா வளர்ந்ததெல்லாம் வேளாண் துறை எல்லாம் கிடையாது. எல்லாம் தொலைத்தொடர்பு துறை தான் வளர்ந்துருக்கு. 700 மடங்கு வளர்ந்துருக்கான். இது எதுக்கு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்திகிறிஸ்து கடைசி காலத்துல ஒரு இடத்துல இருந்து சகல ஜனங்களையும் இணைத்து அவன் செயல்படுகிறதுக்கு எது தேவைன்னா இதுதான் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் எதுல மாட்டிக்கிறாங்கன்னா அந்த வலையில தான் மாட்டி இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் எது கையுமா தான் இருக்கிறாங்க. அந்த செல்போன் இல்லைன்னா மென்டல் ஆயிடுவாங்க போகுது. இன்னைக்கு அது இல்லைன்னா ஒரு வேலையும் இல்லை, ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்ற நிலையில இன்னைக்கு போய் மாட்டிக்கினேன். எப்படி வெளியே வருவாங்க? அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தான், ஒரு சினிமா பார்த்தா, ஒரு நாடகம் பார்த்தான், கொஞ்ச நேரம் பார்த்தா வெளியே வந்துட்டான். ஆனா இதுல மாட்டணும் என்ன பண்ணல, ராத்திரிலும் கூட எதை நோடின்னு கிடக்கிறான், எதுதான் பார்க்கறான். இது இல்லாம வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் இது என்னவா மாறி போச்சு. படிக்கிற பிள்ளைக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டானுங்க, எதுல படிக்கலான்னு, ஆன்லைன்ல. இப்ப ஆன்லைன்ல படிக்க போறதுக்கு போனை வாங்கி கொடுத்தா அது எதுல படிக்குதுங்க? பாடமா படிக்குதுங்க. எத்தனை இன்ஸ்டாகிராம் பிரச்சனை வந்து எத்தனை பேர் கேட்டு நாசமாயி எத்தனை கொலைகள் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் லிஸ்ட்ல வந்துனே இருக்கு. இது போக போக இன்னும் எங்க போக போகுது?
கடைசியா எங்க வந்து நிக்க போகுது இதெல்லாம்? இதுவரையில என்னைக்குமே கேள்விப்படாத மிருகத்தனமான காரியங்கள். 3 வயசு குழந்தை, 6 மாசம் குழந்தை, இப்படியாப்பட்ட குழந்தைங்கள்கிட்ட எல்லாம் ஒரு தவறான பாலியல் முறைகள் பத்தி எப்ப கேட்டு இருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலம் தான். கவனிச்சு பாருங்க. ஸ்கூல், அதாவது பள்ளிக்கும் ஒரு நிச்சயமா ஒரு நம்பிக்கையோடு கூட அனுப்ப முடியல. ஏன்? இன்னைக்கு ஆலயங்கள்ல கூட யாரும் அனுப்ப முடியல. அங்கேயும் என்னதான் இருக்குது? கவனிச்சு பாருங்க. எல்லா இடங்களிலேயும் பிசாசு கடைசி காலத்தின் காரியத்தை ரொம்ப தீவிரமா செய்யறத நம்ம பார்க்க முடியலாம். ஏன்னா தேவனுடைய வருகை ரொம்ப 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 பக்கத்துல வந்துச்சு. அதனாலதான் கடைசியா சொல்லிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும், அக்கிரமம் செய்யறவன், பரிசுத்தமா இருக்கிறவன் தடையே கிடையாது. என்ன பண்ண மாட்டாரு? அப்பெல்லாம் தடுத்து இருந்தாரு. இப்ப என்ன பண்ணல? செய்யி, இதோ நான் சீக்கிரமா வரேன், அவனுக்குரிய பலன் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. கவனிச்சு பாரு. ஜெபம் ஒண்ணுதான் உன்னை தப்பு வைக்கும். ஜெபம் இப்படி சொல்லுவாங்க, சாகா வரம் பெற்றது ஜெபம். நீ ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, 4 வருஷம் ஆனாலும் நிச்சயமா பதில் வரும். அதுக்கு என்னைக்குமே பதில் இருக்கு. அப்போ உன் வாழ்க்கைக்குரிய பதில் நிச்சயமா உன்னை தேடி வருகிறதற்கு தேவன் வகுத்திருக்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல வைத்திருக்கிற ஜெபம் அவசியம். இந்த ஜெபத்துல தான் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும், நம்ம இருக்கிற சமுதாயத்தை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நில அரசியல் சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியா இருக்கிற மாதிரி தெரியல. எங்க போகுது எல்லாம்? பாதிப்பு யார் தான்? நமக்கு தான். நான் எப்படி சொல்லும், ஒரு காலங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நாங்க இன்னும் இது போல பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் குறித்து ரொம்ப கேள்விக்குறி. இவங்க எதிர்காலம் கடந்து போவாங்களா என்பதே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க, தேவ பயத்துல நடத்துங்க, கர்த்தருக்காக வளங்க. அவ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் தீர்மானிப்பார். அல்லேலூயா. நன்றியோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம். சரி, அறிவிப்பு இருக்கு, அறிவிப்பு சொல்லிடுறேன். சாட்சி இருக்கிறவங்க வாங்க. புதன்கிழமை 1ஆம் தேதி வருது, அன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. இன்னொன்று, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தர, அதிகமாக நம்ம சுத்திகரித்துக் கொள்வதற்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அநேகருக்கு ஜெபிக்க முன்ன வாங்க. 2வது வாக்குத்தத்த ஆராதனை காலை 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடிச்சிடும். இதுல நீங்க தைரியமா வந்து பங்கெடுத்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சாட்சி இருக்கிறவங்க ஆண்டவருக்கு வந்து சாட்சி நிமித்தம் ஆண்டவரை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. சின்ன குடம் தான் அது பிடிச்சி அந்த தூக்கினேன் மேலே வச்சு ஒரு தூக்கம் ஒரு படையில வச்சு தூக்கினேன். தூக்கினே பிடிச்சி வச்சு பிடிச்சிட்டு 10 தினம் சரியாக அதுவே பாரதேசம் 2 வருஷம் ஜாஸ்தி பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சி ஏதாவது முடியல, 8 மணி ரொம்ப அதிகமா எனக்கு உட்கார முடியல, நிமிர முடியல, எனக்கு அழியா வந்துச்சு. பிடிச்சி வலிக்கிறாங்க அப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் எல்லாம் எடுத்து தள்ளி விட்டு அப்புறம் ஃபோனில் பேலன்ஸ் அப்புறம் அன்றைக்கு 1000 எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சு ஃபோன் போட்டு ஜாப் பண்ணி பாஸ்ட்டு. ஆனால் சரி வந்து ஊசி செஞ்சுட்டு வந்து இந்த ஊசி தான் போட்டுவோம். அப்போ எனக்கு அந்த வலி போகவே இல்லை, நிற்கவே இல்லை. எனக்கு வலி கொஞ்சம் இங்கே மாறினா இங்கே போயிடுது, இங்கே மாறினா அங்கே போயிடுது, சுற்றி சுற்றி சுற்றி
உடம்பு ஃபுல்லா எனக்கு ஒரே குடிப்பு தான் அங்கங்க குடிக்குது. ரொம்ப என்னால முடியல. அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. திருப்பி அவரை ஒரே ஃபோன் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணி அப்போ கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. காலையில வயிறு தான் நைட்ல ஜெபம் பண்ணாரு. ஏன்னா எப்படி இருக்குது, வயிறு கஷ்டமா இருக்குது, ரொம்ப கண்ணு போயிடுது, என்னால முடியல பாஸ்டர், கேஸ் அடிக்கிறாங்க, குடிக்குது எனக்கு. காலையில நான் சொல்றேன், ஆண்டவரே ஏசப்பா நம்ம சமூகத்துக்கு வரணும். அன்னைக்கு நான் தூக்கல, சமூகத்துக்கு வரணும். அது எனக்கு மீன் தான் இருக்கு தரணும். ஆண்டவரே மனுஷன் ஒன்றும் செய்யறது கத்தர் இதோட நீ இருக்கிறீங்க, நீ தான் இந்த மேலதான் இருக்கிறீங்க ராஜா. நான் வார எனக்கு உதவி செய்யணும். கல்லு கதாச்சு முடியல. ஆனா இருந்தாலும் ஆண்டருக்கு வந்து எனக்கு கருணை கொடுத்து ஆராதனை செய்ய தேவன் அவர் கண்ணை கிருபை கட்சி தயவும் இறக்கமா கட்சிதல சாட்சிக்கு நான் நன்றி சொன்ன. அவர் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் நடத்துற. அவர் மேல எல்லாரும் எல்லாம் முடியாது. ஆனா நான் ஜெபிக்காத இருக்க மாட்டேன். நான் துதிச்சுக்கினேன், பாட்டு பாடிக்கினேன், ஜெபம் பண்ணிக்கினேன், 3 மணிக்கு எத்தனை மணி இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா நான் பக்கத்துல நம்ம ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்ப்பு எனக்கு அதிகமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு கரெக்டா நம்ம பாதுகாத்த நம்ம நடத்துவது இது வரைக்கும் நான் அந்த வயசுல இனிமே நான் நடத்துவது திருவள்ள நன்றி சொல்றேன். சாட்சி சொல்றேன் தேவன் சொல்றேன். சாட்சிகள் உண்டா? சொல்லாமா வேணாம்னு யோசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீத தியானம் எடுக்கிறப்ப நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. கர்த்தரை நான் தூங்க விடவே இல்லை. எப்பவுமே நான் வந்து பகலையும் தூங்குவேன், நைட்லையும் தூங்குவேன். என்னை எல்லாரும் சொல்லுவாங்க எங்க வீட்டுல நான் தூங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. நேற்று சரவணன் வீட்டுல பிரேயர் முடிஞ்சது, சாப்பிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் நைட்டு படுக்கிறேன், என்னால தூங்கவே வரல. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. எனக்குள்ள ஒரே போராட்டம். நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி ஆயிட்டோம். கர்த்தர் என்னோட பேசினாரு சங்கீத தியானத்தை வச்சு. முதல்ல நான் என்னை வந்து அதை வச்சு நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு முதல்ல நான் என்னை வந்து அதை வச்சு என்ன அளந்து பார்த்தேன். அதிகாலையில நம்ம ஜெபிச்ச காலமா போயிடுச்சு. ஹாஸ்டல்ல நான் தனியா இருந்த காலத்துல தேவனோடு மட்டும்தான் இருந்தேன். அதனாலதான் கர்த்தர் வந்து என்ன 12th என்னுடைய சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து வச்சாரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. அப்படிலாம் நான் உன்னை வந்து வச்சிருந்தேன், நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு என்னுடைய பின்மாற்றத்தை கர்த்தர் என் சங்கீத தியானத்து மூலம் என்னை உணர்த்தினாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேவன் என்னை இதை எடுக்கவே ஒத்துக்கிட்டாரு. நேற்றைய நாள எங்க அண்ணனுக்கு ஒரு வருடம் திருமண நாளை கொண்டாட கிருபை செஞ்சாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. புதிய வருஷம் பர்த்டே. தேவன் தாமே சின்ன மக்களுக்கு வயது எல்லாம் வேறு செஞ்சிருக்கார். அவங்களுக்கு 2 நாளாக வந்து உடல் உபாதைகள் அதுதான் எங்கே பிடிக்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளாகவே ஆனாலும் கூட தேர்ந்தெடுத்து நாளைக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாத்திரை வாங்கி தெரிவிச்சு கேட்ட அதிகமாகவே எப்படி குறைந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் போகிறதுக்குள்ள அது சரியாகிடும், சுத்தமாகிடும். விசுவாசிக்கிற தேவ மகிமையை காண்பார்கள் சொல்றது அதே விசுவாசி அதே எனக்கு நல்லது. தொடர்ந்து ரொம்ப வருஷம் இந்த கட்டிங் மாஸ்டர் ஆகிறதுனால நின்று இந்த காப்பு இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நின்னாலே காமெடி பயங்கரமாக இருக்குது. அவங்க கூட அந்த வலிகள் கூட அப்படியே பாடினே தெரிவிச்சு நானே பேசும்போது வலிகளை கட்டல் எடுத்துக்கிற தலைவினக்கு தேவன் எனக்கு திறனாக இருந்தால் இன்னும் வெட்டப்படாத தலைகளை உயர்த்தினார். பாராட்டி எல்லா தயவுக்காகவும் இருக்கிறோம். வேலையாட்களுக்காக தொடர்ந்து விதிச்சுட்டு இருக்கிறோம். ஆசிரியர்களையும் விதிச்சிருக்கிறோம். அவர்கள் ஒருபோதும் சாகா வரம் பெற்றதுன்னு 2-3 வாரமாக சொல்றதாக ரொம்ப மாதிரி வெள்ளனா இருக்கும். தெரிவிச்ச ஜபங்கள் ஒருபோது என்ன பண்ணார் வாழும் அது உயிருக்கு உயிர் உயிர்ப்பிக்கக்கூடியது. அப்படின்னு தொடர்ந்து தெரிவிச்சோம். நல்ல ஆட்களை வந்திருக்கிறாரு. கர்த்தர் இங்கிருந்து எங்களுக்கு இங்கிருந்து ஒரு மாற்றத்தை தேவன் தருவார்னு ஒரு நிச்சயமாக விசுவாசிச்சு கர்த்தர் நாமும் மாற்றம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.
கர்த்தர் எனக்கும் ஒரு நல்ல சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. நேற்று சரவணா வீட்டில் மீட்டிங்கு, எல்லாம் நல்லபடியா நடந்தது, முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கடந்து வரும்போது இங்க ரோட்ல பிள்ளைங்க கிரிக்கெட் ஆடிட்டு, சரி கொஞ்சம் ஓரமா அப்படி போனோன்னா மணல் சறுக்கி 2 பேரும் விழுந்து லெஃப்ட்ல சாஞ்சிருச்சு. கால் முட்டிக்கால் போட்டு இப்படி நின்று போச்சு. வண்டி என் கால் மேலே சாஞ்சிருச்சு. இவங்களும் விழுந்துட்டாங்க. ஆனா லேசான ஒரு கிராச்சலோடு கூட கர்த்தர் என்னை தாங்கினார். எந்த ஒரு கண்ணாடி மட்டும் உடைஞ்சு போச்சு வண்டிக்கு, மிச்சம் எந்த ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் என்னை தாங்கினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வருகிறதுக்கு வேண்டிய பலனையும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தர் என்னை எல்லா நிலைக்கும் தாங்கி நடத்தினார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. கவனி பாருங்க, நான் பார்க்குறேன் வண்டி என் மேலே இருக்குது, இந்த அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு கூட்டம் கூடி போச்சு அந்த இடத்துல. ஆனாலும் கர்த்தர் எந்த தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தருங்கிற பாதுகாத்தார். ரைட்ல அல்லேலூயா. நன்றியோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. அதிகமா எனக்கு நீங்க உதவி செய்யணும்னா ஒரே ஒரு காரியம்தான், ஜெபம் தான். எப்படி நான் கேட்பேன், ஒரு 5 நிமிஷமாவது எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை நேரம்? அரை மணி நேரம்லாம் கேட்கல, 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு எனக்கு நீ ஜெபம் பண்ணா போதும். அதை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்ய வைப்பாரு. அதுக்கேற்ற பலனும் உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் தருவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. மீண்டுமா சொல்றேன், புதன்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி வருது. காலைல 6:30 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. 10:30 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா ஒரு 12:30க்கெல்லாம் முடிச்சிடலாம்னு இருக்கு. வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம, ஏன்னா ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ண முடியல, அது முடிக்க முடியல. பாடல் பண்ணி அதுக்கு பிறகு ஜெப குறிப்பு பண்ண அது நேரங்கள் அதிகமாகி போகுது. ஒத்துழைப்பு கொடுங்க, வாங்க, கர்த்தரை ஒன்றா சேர்ந்து ஆராதிப்போம், ஜெபிப்போம், நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகிறோம்.